Good morning, champion. This is Professor Asun from Government College of Technology. I'm a technical champion. Gopi Kalan with me. இன்னைக்கு என்னன்னா ஒரு introduction to CAD CAM வந்து ஒரு 10 points பார்க்க போறோம். First point என்ன சொல்றாங்க? CAM is a fast process. So CAM வந்து பாத்தீங்கன்னா computer aided manufacturing அது வந்து ஒரு quick process தான் சொல்லலாம். அது fast process. ரெண்டாவது next point என்ன சொல்றாங்க? Component manufacturing by CAM need no further machining required. So CAM பண்ணி முடிச்சிட்டோம், computer aided manufacturing பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து போய் மெஷினிங் எதுவும் பண்ண தேவை. ஏன்னா வரும்போதே வந்து ஃபினிஷ்டாக தான் வரும் அப்படின்னால நேர மெஷினிங் எதுவும் தேவையில்லை. இப்போ சிஎன்சி மிஷின் வந்து என்ன பண்ணுது? சிஎன்சி மிஷின் டிரான்ஸ்லேட் CAD into CAM. ஸோ ஒரு CAD கேமா மாற்றுறதுக்கு தான் வந்து இந்த சிஎன்சி மிஷின்லாம் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் கேம்ல வந்து ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க. என்ன ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க? Computer aided manufacturing is firstly computer aided modeling and second computer aided machining. ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் மாடலிங்கும் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் எய்டட் மிஷினிங்கும் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ரெண்டும் சேர்ந்த கலவை தான் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் மாடலிங் அண்ட் மிஷினிங் ரெண்டுமே வரும் அப்படின்றது. எனர்ஜி ரெக்யர்மெண்ட் கேம்ல வந்து கன்வென்ஷனல் மிஷினிங்கோட எப்படி தேவைப்படும்? Energy requirement with CAM is less than conventional machining. ஸோ எனர்ஜி அது கன்வென்ஷனல் மிஷினிங் செலவு பண்ணுற எனர்ஜியை விட இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்டேஜ் எப்படி இருக்கும்? Wastage of material during CAM is less than conventional machining. அதுவும் வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கும், எனர்ஜியும் கம்மியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரில் யார் முன்னாடி நிற்பா? Computer aided manufacturing CAD come first. ஸோ CAD தான் வந்து நமக்கு கிளியராக எடுத்துப்போம். கேம்ல வந்து கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணால் நமக்கு வந்து எந்த மாதிரி ப்ரொஃபஷனல் நமக்கு தேவைப்படுவாங்க? CAM requires skilled professionals. ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் தான் தேவைப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கேம் வந்து என்ன மாதிரி கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க கேம்ல? CAM use both G and M codes. ஸோ ஜி கோடை பற்றி என்ன தெரியுது? G code is a language of the computer. ஸோ இப்போ கேம்ல வந்துட்டா CAD கேம்ல வந்துட்டா ஒரு 10 பாயிண்ட் எல்லாமே மோஸ்ட்லி கேம் ரிலவெண்டான பாயிண்ட் தான் இது. கேம் வந்து தான் ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இதில் மிஷினிங் வந்து கேம் செஞ்சு முடிச்சு மிஷினிங் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. சிஎன்சி மிஷின் வந்து தான் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா CAD கேமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கேம் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது கம்ப்யூட்டர் மாடலிங் அண்ட் கம்ப்யூட்டர் மிஷின் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். எனர்ஜி வந்து இங்கே கம்மியாக தான் தேவைப்படுது, வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் ஆகுது. கேமில் வந்து கேம் ஆரம்பிக்கணும்னா CAD தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம். கேம் போனோம்னா நமக்கு ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் நமக்கு தேவைப்படுறாங்க. கேமில் வந்து G கோடு M கோடு யூஸ் பண்ணலாம். G கோடு வந்து ஒரு லாங்குவேஜ் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. இதை கற்றுக் கொடுத்த கோபிக்காக தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.